தூக்கினர். கவுண்டர் கூட கண்களைச் சுருக்கிக் கொண்டு பார்த்தார். அந்த வயதில் இவர்களுக்குள் இருக்கும் வேகம் அவருக்கு பிரமிப்பை கொடுத்தது. அவர்களை தடுக்க நினைத்த பழனிசாமி தனது துப்பாக்கியை எடுக்க முயன்றார். கீழே போடு பழனிசாமி, கவுண்டர் எச்சரித்தார். பழனிசாமி கவுண்டரை பார்த்தார். நீங்க அவங்களுக்கு சப்போர்ட்டா? நான் பணத்துக்கு சப்போர்ட் பழனிசாமி. அந்த கட்டையில கொட்டிக்கிடக்குற பணம் உன்னோட சம்பளத்தை விட அதிகம். அந்த சண்டைக்கு நடுவில் வீரப்பன் கூட்டாளிகளுடன் அந்த சந்தன கட்டையை வேகமாக தூக்கிக் கொண்டு இருளில் மறைந்தான். அந்த சிறுவர்களின் காலடி சத்தம் மட்டும் காட்டுக்குள் சவுண்டாக கேட்டது. பழனிசாமி துப்பாக்கியை எடுத்து வெறித்தனமாக மரங்களை நோக்கிச் சுட்டார். பட் பட் பட். ஆனால் புல்லெட்டுகள் காற்று மண்டலத்தை தவிர வேறு எதையும் கிழிக்கவில்லை. செல்லைய கவுண்டர் சிரித்தார். பழனிசாமி, இனிமேல் நீ துரத்துறது ஒரு ஆளை இல்லை. அது ஒரு வேட்டைக்காரன். அவன் கடத்துறது சந்தன மரத்தை இல்லை, உன்னோட நிம்மதியை. வீரப்பன் அடுத்த சில மாதங்களில் காட்டுக்குள் ஒரு புதிய ரகசியத்தை உருவாக்கினான். சந்தன மரக்கடத்தல் என்பது ஒரு பெரிய தொழில் என்பதை உணர்ந்தான். பணம், அதிகாரம், கூட்டாளிகள், இவை அனைத்தும் அவன் வெட்டும் ஒவ்வொரு சந்தன மரத்திலும் கொட்டி கிடந்தன. காட்டுக்குள் அவனது புதிய